ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் ஜெஸ்வினும் வந்து சிவராத்திரி அன்னைக்கு கோயில் போனோம். அந்த வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போல். அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோன்னா சிவன் இருக்கும், அதுக்கப்புறம் ராகு கேது விநாயகர் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த வந்து காலபைரவர் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பத்ரகாளி சிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆதிசக்தி பத்ரகாளி, இதுக்கப்புறம் வந்து மீன் குளத்தி பகவதி அம்மன் இருக்கும். ஜெஷன் எல்லா கோயிலும் அப்படியே பார்த்துட்டே வந்தான். அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மன் அப்படியே உள்ளே என்றானோம் அப்படின்னு சொன்னால் கன்னிமார்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து இருக்கும், இதில் வந்து நரசிம்மரோட இருக்கும். அப்புறம் உள்ள மெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனும் சனீஸ்வர பகவானும் தான். சிவனுக்கு லெஃப்டில் சனீஸ்வர பகவான். இங்கே வந்து காலையிலே ஹோமம் வளர்த்தாங்க. அப்புறம் பூஜை நாங்கள் வந்து இந்த தடவை வந்து 4 கால பூஜையை நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு பூஜை. இதில் வந்து சூரிய பகவானும் சாயாதேவியும் சென்டரில் வச்சுருப்பாங்க. சனீஸ்வரன் வந்து ராஜ அலங்காரத்தில் சூப்பராக இருந்தார். பூஜையை பார்த்துட்டு இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே சிவனுக்கு வந்து நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாம். நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அன்னதானம் நைட்டு என்னெல்லாம் அப்படின்னா சாம்பார், ரசம், பொரியல், பொங்கல் எல்லாமே இருந்தது. அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே வந்து சாப்பாடெல்லாம் விளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக இருந்துச்சு இந்த தடவை சாமி கும்பிட்டது. அப்படியே மனசே ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நவதானியங்கள் வந்து எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து மொச்சப்பயிறு அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2ஆம் கால பூஜை, அதாவது 9:30 11 மணிக்குள்ளே 10:30க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜைக்கு நாங்கள் உட்காந்துட்டோம். 9:30 ஆயிடுச்சு. ஐயர் வந்து ஹோமம் வளர்த்து அந்த சாம்பிராணியெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தார். அது கூடயே வந்து அந்த கோயிலோட கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நானும் ஜெஸ்வினும் உட்காந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கேட்டுட்டு, ஜெஸ்வினுக்கு வராங்க என்னது இதை ஏன் பண்ணுறாங்க அதை ஏன் பண்ணுறாங்கன்னு பதில் சொல்லியே முடியல. அப்புறம் இங்கே வந்து பூஜைக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் சாமி. அதுக்கப்புறம் 2ஆம் கால பூஜையும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2ஆம் கால பூஜையும் நாங்கள் பார்த்துட்டு ஜெஸ்வினை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் தான் 3ஆம் கால பூஜை ராத்திரி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பூஜைக்கு அதுக்கப்புறம் தான் நான் போனேன். உட்காந்து ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் இப்போ வந்து 2ஆம் கால பூஜை நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து 3ஆம் கால பூஜை ஜெஸ்வின் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். நைட் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு அபிஷேகம் எல்லாம் பண்ணி இது ஒரு அலங்காரம் பண்ணி, இது வந்து 3ஆம் கால பூஜையோட அலங்காரம். எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் அங்கங்கே உட்காந்துட்டாங்க. நாங்களும் அங்கே உட்காந்துட்டு பேசிவிட்டு சாமி பாட்டு போட்டிருந்தாங்க கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து காலையில் 4 மணிக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் 4 மணி ஆனதே தெரியல. 3:45 அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். 3:45 ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் அப்படின்னு நிறைய பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி காலையில் 4:45 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரையும் வச்சு திருநீர் அபிஷேகமெல்லாம் பார்த்தோம். இது வந்து காலையில் 5 மணி 4:45 ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் எல்லாரையும் வச்சு எல்லா கோயிலுக்கும் விளக்கு போட வச்சார். நாங்கள் எல்லோரும் அங்கே அன்றைக்கி உட்காந்துருந்தவங்க எல்லாருமே வந்து எல்லா இதுக்கும் தீபம் காட்டினோம். எல்லாம் சூப்பராக நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க.
இந்த கோயில் வந்து பெருந்துறையிலேருந்து ஈரோடு போகிற வழியில் இருக்குது. இங்கே வந்து சனீஸ்வர பகவான் தான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. சந்தோஷம் தரும் சனீஸ்வர பகவான். இந்த வருஷம் சிவராத்திரிக்கு கண் முழிச்சு ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தீபம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.